குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். என்னோட பேர் ஷர்மிளா. ஏஜ் 37 ஆகுது. காஞ்சிபுரத்துலருந்து பேசுறேன் சார். இந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹோல் டே டயர்டா இருக்கும். நடந்தா ஸ்டெப்ஸ் ஏறுனா ரொம்ப மூச்சு வாங்கும். அது மட்டும் இல்லாம பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு சார். ஒரு 60 கேஜி எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். இந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மந்த் ஆகுது. ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்ணேன் சார். நான் ஒரு 3 நாள்ல படி ஏறினா, ஸ்டெப்ஸ் ஏறினா, நடந்தா மூச்சு வாங்குறது கொஞ்சம் கம்மியாச்சுங்க சார். அப்புறம் ஒரு 1 மந்த்ல பிசிஓடி ப்ராப்ளம்ல இருந்து வெளிய வந்தேன். இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 25 கேஜ் 400 கிராம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கேன் சார். வெரி குட். எப்படி இருக்கு இப்ப இந்த 24 கேஜி குறைச்சு நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? 24 கேஜி குறைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? எப்படி உங்களோட ஃபீலிங் ஒவ்வொரு நாளும் இருக்கும்? அது அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? அது சொல்லுங்க. 24 கிலோ குறைக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்தீங்கல்ல, அது எப்படி இருக்கு? அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அது மாரி தான் பீப்பிள் நெறைய பேர் இங்க வந்திருக்காங்க. 29 கிலோ இருந்தேன் சார் நான் ஸ்டார்டிங்ல. நடக்கனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பழைய போட்டோலாம் இப்ப எடுத்து பார்த்தேன்னா ரொம்ப பயமா இருக்கும் சார். பெருசா என் பையனே பார்த்து சிரிப்பான். அம்மா இவ்ளோ பெருசா இருந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பாக்க. இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஒரு போட்டோவே நான் அப்பலாம் எடுக்க மாட்டேன். இப்போ போட்டோ எடுக்க ரொம்ப லைக் பண்றேன். நல்லா இருக்குங்க சார். ஓகே. இப்போ நீங்க அந்த மாரி எக்ஸஸ் வெயிட் மொத்த டோட்டல் கேஜி எவ்வளவு சொன்னீங்க? 109 சார். 100 9. 109 கிலோ இருக்க சொல்ல உங்களோட டெய்லி டு டே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? எப்படி வேலை செய்வீங்க? உங்களோட வேலை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபியூச்சர பத்தி என்ன நினைப்பீங்க? இந்த மாரி வெயிட்ல இருக்கிறோமே அப்படின்னு சொல்ல. ஃபியூச்சர் வந்து இப்பயே இவ்ளோ வெயிட்டா இருக்குமே! இருக்க இருக்க வெயிட் அதிகமா தான் ஆயிட்டு இருந்துச்சு. கம்மியா ஆகல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ம். ஒரு 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 1 இயர் டேப்லெட் எடுத்தேன். அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் நான் மாத்திரைலாம் எதுவுமே எடுக்கல. அப்புறம் இங்க தான் ம். ஒரு 5 மந்த்க்கு முன்னாடி வந்து முட்டி வலி என்னன்னே எனக்கு இப்போ தெரியலைங்க சார். ரொம்ப நல்லா இருக்குங்க சார் நடக்கலாம். ம். ம். இது மாரி நீங்க வெயிட் குறைவீங்கன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே இங்க வந்து இந்த புரோகிராம் ஃபாலோ பண்ண சொல்ல, இந்த 2 நாள் ஃப்ரீ ஷேக் குடுத்துட்டு 10 டேஸ்க்கு ரீஸ்டார்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ஒரு 2 ம். டேஸ்ல ஒரு 800 கிராம் லாஸ் ஆச்சு. அதுவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. 800 கிராம் கம்மியானதே ஹாப்பியா இருந்துச்சு. அப்படியே கன்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது, கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லாஸ் ஆயினே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 6 டேஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். அப்புறம் எனக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஒரு ஒரு வாட்டியும் வெயிட் லாஸ் ஆகும்போது ஹெல்த்லயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். இப்ப நல்லா இருக்குங்க சார். ஓகே. இப்ப நீங்க வெயிட் குறைக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேங்க சார். ஐடியல் வெயிட்க்கு வந்துர முடியும்னு? கண்டிப்பா வர முடியும் சார். இதெல்லாம் என்னோட ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்றாங்க சார். ஓகே. க்ளோஸா எடுத்துன்னு வந்து காட்டுங்க உங்க ரெக்கார்ட் ஷீட்ட. பாருங்க அவங்க 109 கிலோ இருக்காங்க. எவ்வளோ அழகா பாருங்க. அவங்களோட மெஷர்மென்ட் எடுத்திருக்காங்க. ஃபேட் எடுத்திருக்காங்க. பாருங்க 109லேருந்து 85 கிலோ வந்திருக்காங்க. எப்பவுமே டிசிப்ளின் கன்சிக்யூட்டிவா பண்றவங்க கிட்ட வந்து டிசிப்ளின் இருக்கு. டிசிப்ளினா இருக்கவங்க தான் கன்சிக்யூட்டிவா பண்ணுவாங்க. பாருங்க அவங்க ரிசல்ட்ஸ் வந்து அழகா எடுத்து இருக்காங்க. இது வந்து உங்க எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் இருக்கு. வெரி குட்மா. கங்ராச்சுலேஷன். நிறுத்தாம இத அப்படியே பண்ணிட்டு உங்களோட ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட்க்கு வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபோட்டோ சார். அம்மாடி! அ அதான் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்ட்டு இப்ப எடுக்கணுன்றீங்களா? வெரி குட். சூப்பர். சீக்கிரம் ஸ்லிம் ஃபிட் ட்ரெஸ் போட்டு சூப்பர் ஸ்லிம் ஃபிட் ட்ரெஸ் போட்டு எடுக்கணும். கண்டிப்பாங்க புரியுதுங்களா? சார். அப்படி தூக்கி போட்டா பக்குன்னு உங்க உடம்புல போய் புடிச்சுக்கணும். அந்த மாரி ஒரு ட்ரெஸ் போட்டு உங்க ஃபியூச்சர் வந்து உங்க குழந்தைங்க வந்து உங்கள பார்த்து ரசிக்கணும். ஏன்னா சினிமாக்காரங்கள ரசிக்கிறத விட உங்கள ரசிக்கிற அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவணும். உங்களால முடியும்னு நீங்க நம்புங்க. ஏன்னா தாட்ஸ் பிகம் திங். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கோ, நம்ம என்ன நெனச்சுக்கின்னே இருக்கிறோமோ, அதான் நம்ம வாழ்க்கை. அது மாறப்போது, நடக்கப்போது. அது தப்போ, ரைட்டோ இப்ப நடக்கப்போது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கப்போது. இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கப்போது. இன்னும் கொஞ்சம் மாசம், கொஞ்சம் வருஷத்துல நடக்கப்போது. அப்ப நெனைக்கிறது ஒண்டி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தப்பா நெனைக்கக்கூடாது. கரெக்ட்டா நெனைக்க ஆரம்பிக்கணும். நமக்கு வேணுன்றத ஒண்டி நெனைக்க ஆரம்பிக்கணும். நெனைச்சோம்னா நடந்துரும். அப்படி இல்லன்னா என்ன ஆகும்னா, வருத்தப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, அன்ஹெல்த்தியா இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்ப என்ன நெனைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேட் ஹேபிட்ஸ். தப்பான விஷயத்த தான் நெனச்சுன்னு இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும். என்ன காரணம்? அவங்க நெனைக்கிறது நல்லதா இருக்கும். அதனால நடக்கிறதும் நல்லதே நடக்கும். அதனால ரொம்ப வேகமா உங்களோட வெயிட் லாஸ் முடிச்சுட்டு, சீக்கிரமா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நீங்க நெனைக்கணும். புரியுதுங்களா? என்னோட கோச்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ. வெரி குட்மா. கங்கிராச்சுலேஷன். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. குட். சார் ஓகே. இன்னைக்கு எத்தனாவது நாளு? 35வது நாள் சார். 35வது நாள் சார். 35ஆ? அம்மா சொன்னா தான் கேட்பியா? நீயே சொல்ல மாட்டியா? ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? 35 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது உன் ஹெல்த் கண்டிஷன்? மோசமா இருந்தது சார். மோசமானா சினிமா படம், பேய் படம் மாரி சொல்ற. என்ன மோசமா இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மோசம்? இல்ல சார். உடம்பு கண்டிஷன் இப்ப ஆப்ரேஷன் பண்ணிருந்தேன் சார். ஆ. என்ன ஆப்பரேஷன் பண்ண? கட்டி மாரி சார். ஆ. பேக் சைடு சார். ஓகே. எதுவுமே சாப்பிட முடியாது சார். எதுவும் சரி. சாப்பிட்டா பிளட் வந்துரும் சார். ஓகே. ஹெல்த் இது நியூட்ரிஷன் ட்ரெஸ்ன்னு வந்ததுனால இப்ப எடுத்ததுனால எல்லாமே சாப்பிடுறேன் சார். சாப்பிடுற இப்ப நல்லா இருக்கு. அப்ப நல்லா இருக்குங்க சார். ம்.
வெரி குட். அம்மா என்ன சொல்றாங்களோ கேளு. அங்க கோச் என்ன சொல்றாங்களோ அத கேட்ட அப்படின்னா, கடகடன்னு உங்க ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே புரியுதா? சார். ஆல் தி பெஸ்ட். கங்ராச்சுலேஷன். ஓகே. அந்த இது படிப்பா, டைப் பண்ணியிருக்கிறதுப்பா. இன்னைக்கு வந்து ரியலி லக்கி நீங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு காலையில இந்த ஹெர்பல் லைஃப்ல இந்த நியூட்ரிஷன் கம்பெனில ப்ளூ பிரிண்ட் ஃபார் செஷன் சொல்லிட்டு என்னோட கோச் ரன் பண்றாரு. பிரம்ம முகூர்த்தம் காலைல 5 மணிக்கு. இந்த செஷனோட ஸ்பெஷல் என்னன்னா, 300வது செஷன் இது நடக்க போகுது நாளைக்கு. உங்க வாழ்க்கையில ஏதாவது உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, திருப்பதிக்கு போனா, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு போனா, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ முஸ்லீமா இருந்தீங்கன்னா, நீங்க தர்காக்கு போனா, ஏதோ ஒரு நினைச்சுன்னு இருப்பீங்க இல்லையா? அங்க போனா உங்களுக்கு நடந்ததா? இல்ல நடந்திருக்கா? அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா, உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க என்ன நினைச்சுன்னு இருக்கீங்களோ, ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வீட்டு முன்னாடி வந்து நல்ல காலம் பொறக்குது, நல்ல காலம் பொறக்குதுன்னு ஒருத்தர் வந்து சொல்லிக்கினே இருப்பார். ஒரு மாட எட்டுன்னு வந்து. உங்களுக்கு அத கேட்க சொல்ல எப்படி தோணுச்சு? அத நீங்க கேட்ட ஆளான்னு தெரியல. ஆனா லக்கிலி நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 6வது வருஷமா 300வது வாரமா இது நடக்குது. நாளைக்கு நடக்க போறது 300வது வாரம். இந்த வாரம் 300வது வாரம் நடக்க போற விஷயம் என்னன்னா, உங்க லைஃப்ல பெரிய மிராக்கிள வந்து உண்டாக்கும். இந்த செஷன் பார்க்குற பீப்பிள் எல்லாருமே ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்ல அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள வந்து போயிருக்கிறாங்க. நெறைய பேர் இன்னைக்கு இளைய கோச்சஸா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த செஷன்ல இருந்து வந்தவங்க தான். நெறைய பேர் எண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே இந்த செஷன்ல இருந்து வந்தவங்க தான். இந்த 3 நாள் நடக்க போற இந்த செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி செக் அனலைஸ். உங்கள நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த நிலைமையில இருக்கிறீங்க? வெல்த்ல எந்த நிலைமையில இருக்கீங்க? ஹெல்த்ல எந்த நிலைமையில இருக்கீங்க? ரிலேஷன்ஷிப்ல எந்த நிலைமையில இருக்கீங்கன்றத வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டர்பிரினியர் மைண்ட் செட் எப்படி ஆவணும் சொல்லி தராரு. ஆன்டர்பிரினர் மைண்ட் செட்னா என்ன? நீங்க லேடியா இருந்தாலும், மென்னா இருந்தாலும், நீங்க சம்பாரிச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னவோ அந்த மரியாதைய குடுப்பாங்க. அப்ப நீங்க ஒரு ஆன்டர்பிரினர்ஷிப் ஆவறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தன் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து மைண்ட் செட்டப் எப்படி இருக்கணும்? சொல்லி தராரு. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா. நீங்க எப்படி உங்க ஃபேமிலியோட, உங்க ஃபிரெண்ட்ஸோட, உங்க ரிலேட்டிவோட, உங்களுக்கு நெய்பர்ஹுட்டோட எப்படி ரிலேஷன்ஷிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணணும்? ரொம்ப குழஞ்சிக்கவும் கூடாது. சண்டை போட்டுப்பீங்க. ரொம்ப தூரமும் போயிடக்கூடாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு பிரிஞ்சிருவீங்க. இது 2ம் ஆவாம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணணும்? எக்ஸாக்ட்டா என்ன பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி தருவாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இல்னஸ்லேருந்து வெல்னஸ். நீங்க எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, பீட் பண்ணி, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள எப்படி போணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி தருவாரு. இந்த சொல்லி தர இந்த விஷயங்கள், இத அப்ளை பண்ணி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சரியாயி, அதுக்கப்புறம் ஹெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடகடன்னு சரியாயி, ஐடியல் வெயிட்க்கு வந்திருக்கிறாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சா ஆனீங்கன்னா, இந்த ஃபுட்ட வந்து ரிமைனிங் லைஃப்ல எப்படி கம்ஃபர்டபுளா நீங்க வந்து சாப்பிடலாம். உங்க ஃபேமிலில இருக்கவங்க எப்படி ஆரோக்கியமா இருக்கலாம். நீங்க ஃபினான்ஷியல் என்ன வேலை செய்றீங்களோ, அந்த வேலைய செஞ்சுக்கின்னு, நீங்க வந்து அடிஷனலா என்னெல்லாம் பண்றதுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கு. நெறைய விஷயத்த வந்து அவர் சொல்லி தர போறார். இந்த 3 நாள் செஷனு 2 ஹவர்ஸ் நடக்கும். 3 டேஸ் நடக்கும். இந்த 3 நாள் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்க போக சொல்ல, உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்த வந்து கொண்டு வரும். அதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டியா அப்படின்னா, இவர வந்து பார்த்தீங்கன்னா, நாணய விகடன் சொல்லிட்டு ஒரு செஷன் ஒரு இதுல இன்டர்வியூ எடுத்தாங்க. ஒரு புரோகிராம். அந்த புரோகிராம்ல இன்டர்வியூ எடுத்து ஒரு 40 மினிட்ஸ் தான் அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ இங்க கீழ பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 20,00,000க்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ வந்து பீப்பிள் பார்த்திருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்குற இன்டர்வியூ. வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து எத்தன பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5,80,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அது எவ்ளோ இம்பார்ட்டன்டான புரோகிராமா. லைஃப்ல மாற்றம் வேணும்னு நெனச்சீங்க. ஹெல்த்லயும், வெல்த்லயும் மாற்றம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நாளைக்கு காலைல பிரம்ம முகூர்த்தம். உங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மிராக்கிள சந்திப்பீங்க. 2026 தி பெஸ்ட் இயரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, புதன்கிழமை காலையில இது நடக்க போகுது. இன்னைக்கு திங்கட்கிழமை. புதன்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னேன், புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் நடக்க போற இந்த புரோகிராம் உங்க லைஃப்ல வந்து பெரிய மிராக்கிள உண்டாக்கும். அத பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கோச் கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா, ஆல்ரெடி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுலயே, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குவாலிஃபை ஆவறீங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. புரியுதுங்களா? ஆல் தி பெஸ்ட். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.